Good morning, students. நான் உங்கள் பாட்னி செந்தில் சார். நம்ம இப்போ இந்த லெசனில் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் நான் முன்னாடி வீடியோவிலே சொல்லியிருந்தேன். எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அதாவது மெண்டலிய மரபியல் விரிவாக்கம். இப்போது என்ன எக்ஸ்டென்ஷன் பாருங்களேன். அப்பார்ட் ஃப்ரம் மோனோஹைப்ரிட், டெஹைப்ரிட் and trihybrid crosses, there are exception of Mendelian principle. இப்போ மெண்டலினுடைய பிரின்சிபல் இருக்குல்ல, மெண்டலினுடைய கொள்கைகள், அதில் ஒரு சில எக்ஸெப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பண்பு, இரு பண்பு, முப்பண்பு கலப்பு தவிர சில விதிவிலக்குகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. என்ன சார் விதிவிலக்கு? அதில் பாருங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீன் இன்ட்ராக்ஷன். அது ஏன் இது இந்த ப்ராசஸ் இருக்குது? அதாவது த அக்கரன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஃபினோடைபிக் ரேஷியோ. இப்போ அதில் பாருங்கள் வேறுபட்ட புறத்தோற்ற விகிதங்கள் தோன்றது. அதுவும் இல்லாமல் வேறு என்ன சார், த மோர் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் ஆஃப் இன்ஹெரிடன்ஸ் ஆர் த எக்ஸ்டென்ஷன் ஆஃப் மெண்டலியன் ஜெனட்டிக்ஸ். நம்ம இதெல்லாம் சொல்லலாம். இப்போ முதல்ல வாட் இஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்ப்போம். அதாவது மரபணு இடைச்செயல்கள்லாம் என்ன? வாட் இஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன்? A single phenotype is controlled by more than one set of genes, each of which has two or more alleles. This phenomenon is called gene interaction. நல்லா கவனிங்க. ஜீன் இன்ட்ராக்ஷன்னா ஒரு புறத்தோற்ற பண்பு ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட மரபணுக்களால் ஒவ்வொன்றும் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட அல்லீல்களை கொண்டுள்ள மரபணு தொகுப்புகளால் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதை நம்ம ஜீன் இன்ட்ராக்ஷன் சொல்கிறோம். A single phenotype is controlled by more than one set of genes, each of which has two or more alleles. This phenomenon is called gene interaction. சரி, இப்போ ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னா அதில் நம்ம ரெண்டாக பிரிக்கிறோம். இன்ட்ராஆக்குவல்ஸ் இன்ட்ராக்ஷன், இன்டர்லாக்குவல் இன்ட்ராக்ஷன். நல்லா பார்க்கணும். இன்டர்லாக்குவல்ஸ் இதை இப்போ முதல்ல இப்போ நம்ம அதை பற்றி ஒரு டீட்டெயில் ஸ்டடீஸ் நம்ம பண்ண போகிறோம். மெண்டலியன் எக்ஸ்பிரிமெண்ட் பொறுத்த வரைக்கும் த மெண்டலியன் எக்ஸ்பிரிமெண்ட் த ப்ரூவ் தட் தி சிங்கிள் ஜீன் கண்ட்ரோல் ஒன் கேரக்டர். பட் இன் த போஸ்ட் மெண்டலியன் ஃபைண்டிங் த வேரியஸ் எக்ஸெப்ஷன் have been noticed in which different types of interaction are possible between the genes. இதை தான் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரெண்டாக பிரிச்சிருக்காங்க. இதை முதல்ல நமக்கு சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன் கான்செப்ட் அப்படின்றத முதல்ல இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா W. Batson. திஸ் ஜீன் இன்ட்ராக்ஷன் கான்செப்ட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு அண்ட் எக்ஸ்பிளைன்டு பை W. Batson. திஸ் கான்செப்ட் இஸ் அதர்வைஸ் நோன் அஸ் ஃபேக்டர் ஹைப்போதீசிஸ். இப்போ இதுக்கு இன்னொரு பேர் சொல்லலாம், ஃபேக்டர் ஹைப்போதீசிஸ். அப்படி இன்னொரு பேர் கூட சொல்கிறாங்க, the Batson factor hypothesis ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது அக்கார்டிங் டு த பேட்சன் ஃபேக்டர் ஹைப்போதீசிஸ் த ஜீன் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டாக கிளாஸிஃபை பண்ணுறோம். த இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன், இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் இன்ட்ராஜெனிக், அதுக்கு இன்னொரு பேர் இன்ட்ரா அல்லிலிக், அதுக்கு இன்னொரு பேர் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன் பேர். சரி, இப்போ செகண்ட் ஒன் இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன், அப்படி இல்லைன்னா அதுக்கு பேர் இன்டர் அல்லிலிக் ஆர் நான் அல்லிலிக் இன்ட்ராக்ஷன். ஸோ ரெண்டு டைப்பாக பிரிக்கலாம். நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒன் பார்க்க போகிறோம், இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். பேசிக்கலாக இன்ட்ராக்ஷன் அப்படின்னாவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், இன்ட்ராக்ஷன்னா இடைச்செயல்கள். The interaction takes place between the alleles of the same gene. That is, allele at the same locus is called intragenic or intralacual gene interaction சொல்கிறோம். இதை நம்ம ஏற்கனவே இதை பற்றி அழகான விளக்கம் சொல்லியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரே மரபணுவில் உள்ள இரு அல்லீல்களுக்கிடையே இடைச்செயல் நடைபெறுகிறது. இதுதான் நம்ம சொல்லியிருப்போம், மரபணுக்குள்ளே நிகழும் இடைச்செயல்கள், அதாவது இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் பேர். சரி, இதில் நம்ம முதல் 4 கேட்டகரிஸாக இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன் சொல்கிறாங்க. ஒன்று வந்து இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ், செகண்ட் ஒன் கோடாமினன்ஸ், த தேர்ட் ஒன் மல்டிபிள் அல்லீல்ஸ், ஃபோர்த் ஒன் பிளியோட்ராபிக் ஜீன்ஸ்,
இன்றைக்கி ஒன்றே ஒன்று, அதாவது இன்ட்ராஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷனை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு ஒன் இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ். இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்னா அதுக்கு தமிழில் முழுமையற்ற ஓங்குதன்மை. அதாவது இந்த ஜெர்மன் பாட்னிஸ்ட் கார்ல் காரன்ஸ் அவர் 1905 ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை ப்ரூவ் பண்ணுறார். அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எதில் பண்ணியிருக்காருன்னா 4 o'clock பிளான். உங்களுக்கு தெரியும், மிராபிளிக் ஜலாபா. அந்த பிளானில் அவர் எடுத்துக்கிட்ட கேரக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when the pure breeding homozygous red, when a pure breeding homozygous red parent is crossed with the homozygous white. அப்போ நான் பாருங்கள், ஒரு பியூர் பிரீடிங் ஹோமோசைக்கஸ் ரெட் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டையும் அதே மாதிரி ஹோமோசைக்கஸாக ஒயிட் பிளான்ட் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டையும் நம்ம கிராஸ் பண்ணால், அதாவது R1 R1 R2 R2 கிராஸ் பண்ணால், the phenotypic of F1 hybrid is heterozygous pink R1 R2. நம்ம மெண்டல் சொன்னது எப்பயுமே R1 R1 R2 R2னா நமக்கு கிடைக்கிறது R1 R1 இருக்கலாம், ஏன்னா அது டாமினன்ட் கேரக்டர். R2 R2 இருக்கலாம், ஏன்னா டாமினன்ட். எது டாமினண்ட்டோ அது கிடச்சிருக்கலாம். ஆனால் இங்கே அப்படி கிடைக்கல. ரெண்டும், ஒயிட்டும் இல்லை ரெட்டும் கிடையாது, ரெண்டும் சேர்ந்த கலவையா பிங்க் கலர்டில் ஒரு ஹெட்ரோசைக்கஸ் கேரக்டர் கிடச்சிருக்கு. அதுக்கு R1 R2ன்னு சொல்கிறாங்க. The F1 heterozygous phenotype differ from both the parental homozygous phenotype. பாருங்கள், ரெண்டும் டிஃப்ரென்ஸ். ஹோமோசைக்கஸ் அது மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இது இருக்குது. எப்படி சார்? this cross did not exhibit the character of dominant parent but on intermediate color pink. அப்போ டாமினன்ட் பேரண்ட்டை கொடுக்கல, அதுக்கு பதிலாக இன்டர்மீடியட் கலர் பிங்க் கொடுத்துருக்கு. இதனால் புரிஞ்சுருக்கணும் நம்ம. இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க, இந்த ஜெர்மன் பாட்னிஸ்ட் கார்ல் காரன்ஸ் அப்படின்றவர் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் 4 o'clock பிளானில் பண்ணியிருக்காரு. அதில் பாருங்கள், உங்களுக்கு R1 R1 ஒரு டைப் ரெட் ஃப்ளவரும் R2 R2 அப்படின்னு ஒரு டைப் ஆஃப் ஒயிட் ஃப்ளவரும் கிராஸ் பண்ணுறாரு. அவங்களுக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கிடைச்சிருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு இதில் பாருங்கள் தெரியுது, பிங்க் கலர் F1 ஜென்ரேஷனில் பிங்க் கலர் R1 R2 கிடைச்சிருக்கு. இதுக்கு அவங்க சொல்கிற ரீசன் பாருங்களேன் என்னன்னா, இதுக்கு தான் பேர் when one allele is not completely dominant to another allele show incomplete dominance. Such allelic interaction is known as incomplete dominance சொல்கிறாங்க. இப்போ பாருங்கள், F1 generation produce intermediate phenotype pink colored flower when pink colored plants of F1 generation were interbreed of F1 F2 both phenotypic and genotypic ratio were found to be identical as 1:2:1. அவங்க சொல்கிறத பார்க்கணும். என்னென்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு பர்சன்டேஜ் இப்போ பாருங்கள், 1:2:1னா இந்த 1 அப்படின்றது ரெட்டும் 2ங்கிறது பிங்க்கும் 1 is ரெட்டும் இருக்குது. அதாவது இந்த ஜீனோடைபிக் ரேஷியோ இஸ் 1, அதாவது R1 R1. அதுக்கப்புறம் 2 R2 R2, சாரி R1 R2, another one R2 R2. இப்போ பாருங்கள், ரெண்டும் கலந்த கலவையாக நடுவில் இருக்கிற 2 characters. From this we conclude that the alleles themselves remain discrete and unaltered, proving the Mendel law of separation. இதில் நம்ம தெரிஞ்சிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்க்கணும், அல்லீல்கள் எவ்வித மாற்றமின்றி தனித்து இயங்கும் தன்மையையும் தொடர்ச்சியற்ற தன்மையும் கொண்டுள்ளன என்பதை இதிலிருந்து நம்ம அறிந்து கொள்ளலாம். ஆனால் இதில் மெண்டலின் தனித்து பெறுதல் விதி நிரூபணமாக இருக்கிறது. எப்படின்னு பாருங்கள், unaltered proving the Mendel law of separation. தனித்து பெறுதல் விதி, law of separation தனித்து பெறுதல் விதி ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? the phenotypic and genotypic ratios are same. இந்த இடத்த பாருங்கள், phenotypic ratio genotypic ratio சேமாக இருக்குது. 1:2 phenotypic ratio 1:2:1, genotypic ratio 1:2:1. In F2 generation, R1 and R2 genes segregate and recombine with the produce red, pink, white in ratio 1:2:1. ஃபைனலாக பாருங்கள், உங்களுக்கு ரெட் கலர், பிங்க் கலர், ஒயிட் கலர் முன்னாடியே சொல்லியிருக்கோம். ரெட்டு பிங்க் ஒயிட்டுன்னா 1:2:1 கிடச்சிருக்கு. இப்போ இதுலேருந்து நீங்கள் என்ன தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னு பாருங்கள். R1 allele code for the enzyme responsible for the formation of red pigment. நல்லா தெரிஞ்சிருக்கணும்.
R1 அல்லீல் அப்படின்றது சிவப்பு நிறத்திற்கான காரணமான நொதி உற்பத்தி செய்கிறது. R2 அல்லீல் அப்படின்றது வெள்ளை நிறத்திற்கு காரணமான நொதி உற்பத்தி செய்கிறது. ஸோ பாருங்கள், அதுக்கு தான் R2 அல்லீல் ஸ்கோர்ஸ் ஃபார் டிஃபெக்டிவ் என்சைம்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ R1 and R2 genotype produce only enough red pigment to make the flower pink. R1 R2ங்கிறது சிவப்பு நிற குறையுடைய நொதிக்கு காரணமாகி பிங்க் கலரை உருவாக்கியிருக்கு. இதுதான் அவங்க சொல்கிறது. இதுதான் ஜெர்மன் பாட்னிஸ்டாக இருக்கக்கூடிய கார்ல் காரன்ஸ் 1905 4 o'clock பிளான்டில் நமக்கு நிரூபித்து காட்டினார். ஸோ இதுதான் இன்கம்ப்ளீட் டாமினன்ட் ஆஃப் இன் 4 o'clock பிளான். இதனுடைய ரேஷியோ phenotypic as well as genotypic ratio 1:2:1. Thank you.